அதுவும் நான் கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால் அளவு குறையுதோ அப்போ அது வந்து கண்டிப்பாக இதய நோய் பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்குமே நல்லது. அதனால் இந்த ஹார்ட் பிரச்சனை உள்ள எல்லாருக்குமே இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய வெண்டைக்காய்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து இந்த வளவளப்பு தன்மை நீங்காமல், அதனால தான் வந்து இது ரொம்ப போட்டு வறுத்து சாப்பிட்றதுனால, வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறதுனால இதோட பெனிஃபிட் பூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது. இதே வந்து வெண்டைக்காய் குழம்பு, பருப்பு வெண்டைக்காய் குழம்பா செஞ்சு சாப்பிட்றோன்னு வைங்க, அது உண்மையிலேயே சூப்பர் பெனிஃபிட். ஏன்னா அதில் வேக வைக்கப்பட்ட வெண்டைக்காய் அந்த வளவளப்பு தன்மை கரெக்டான வகையில் நம்ம ஜீரண மண்டலத்துக்கு கிடைச்சிடுது. அதனால வேக வைக்கப்பட்ட வெண்டைக்காய் சாப்பிடலாம், பச்சையான வெண்டைக்காய் சாப்பிடலாம். இதயத்துக்கான நன்மைகளை நம்ம பெறுவதற்கு, சர்க்கரை போன்ற விஷயங்களை குறைப்பதற்குமே இந்த வளவளப்பு தன்மை தேவை. இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான பாலிஃபினால் சத்துக்களும் சேர்ந்து இதய நோய், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவா இந்த வெண்டைக்காய் விளங்குது இந்த சத்துக்கள் மூலமா.